வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரெட்ரோ படத்தோட விமர்சனம். இதுல சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜெயராம், ஜோஜோ ஜார்ஜ் இப்படி பலரும் நடிச்சிருக்காங்க. கூடவே கெஸ்ட் ரோல்ல நாசர், பிரகாஷ் ராஜ் இப்படி பலரும் நடிச்சிருக்காங்க. இசை சந்தோஷ் நாராயணன், இயக்கம் கார்த்திக் சுப்பராஜ். ரெட்ரோ ஒரு ஆக்ஷன் டிராமா அப்படின்னு வச்சுக்கலாம். சின்ன குழந்தையிலேயே அனாதையான சூர்யாவை ஒரு கேங்ஸ்டரோட ஒய்ஃப் தன் குழந்தை மாதிரி எடுத்து வளர்க்குறாங்க. இவர் உடம்புல இருக்கிற வேல் மாதிரியான ஒரு மச்சத்தினால பாரி வேல் அப்படின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. ஆனாலும் கேங்ஸ்டரான அவங்களுடைய ஹஸ்பண்டு பாரியை தன் குழந்தையா ஏத்துக்கவே இல்லை. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே பாரிக்கு சிரிக்கவே வராது. டாக்டர்கள்லாம் பல முயற்சிகள் செஞ்சும் அவரு சிரிக்கவே மாட்டாரு. ரொம்ப வயலண்டாவும் கோபமாவுமே இருப்பாரு. அவங்க அம்மாவும் அவருக்கு கராத்தே அப்படி இப்படின்லாம் கத்துக்க வச்சு அந்த கோபத்தை கண்ட்ரோல் செய்ய வைக்க ரொம்ப ட்ரை பண்றாங்க. இவரோட அதிரடி சண்டை திறமையால அந்த கேங்ஸ்டரை ஒரு முறை இவர் காப்பாத்திடவே அவரும் சூர்யா மேல கொஞ்சம் கொஞ்சமா அன்பு பாசம் இதெல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல சந்திச்ச ருக்மணி, பூஜா ஹெக்டே நடிச்ச பாத்திரம் பல வருடங்கள் கழிச்சு மீட் பண்ணி சூர்யாவும் பூஜா ஹெக்டேவும் காதலிக்கிறாங்க. சூர்யாவோட அம்மாவை போலவே அவங்களும் சூர்யாவை சிரிக்க சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அவருக்கு சிரிப்பு மட்டும் வரவே இல்லை. ரவுடித்தனத்தெல்லாம் விட்டுட்டு ருக்மிணிய கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறாரு பாரி. ஆனா தொழில் தகராறுல வளர்ப்பு அப்பாவோட ஒரு பெரிய மோதல் ஏற்படுது. இவங்க சண்டையை பார்த்து மனசு ஒடிஞ்சு போய் ருக்மணி எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போயிடுறாங்க. சூர்யாவும் ஜெயிலுக்கு போயிடுறாரு. இதுக்கப்புறம் பல பல சம்பவங்கள் நடக்குது. சூர்யா ஜெயில இருந்து வெளியே வராரு பல வருடங்கள் கழிச்சு. பூஜா ஹெக்டே இப்போ அந்தமான்ல இருக்கிறது தெரிஞ்சு அங்கேயே போறாரு. போற இடத்துல வேற பல நிகழ்வுகள் நடக்குது. சூர்யாவோட பிறப்போட ரகசியம், அவரோட உடம்புல இருக்கிற வேல் மச்சத்தோட பேக் ஸ்டோரி இது எல்லாமே தெரிய வருது. கடைசியில என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தாக்கா இது சூர்யாவோட பாத்திரம். அவருக்கு சிரிப்பே வராம இருக்கிறது, அவரோட அந்த ரொமான்டிக் ட்ராக் இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இதையே இன்னும் நல்லா அழகா டெவலப் பண்ணி எழுதியிருக்கலாம். அந்த கேங்ஸ்டர் கதையெல்லாம் பேக்ரவுண்ட்ல ஆக்ஷனுக்காக வச்சு அத்தோட இந்த மொத்த படத்தையும் முடிச்சிருக்கலாம். ஒன்று, கதை நல்லா கோர்வையா அழகான ஒரு ஆக்ஷன் டிராமா மாதிரி வந்திருக்கும். ரெண்டாவது, படத்தோட நீளமும் ஒரு 20-30 நிமிஷம் குறைஞ்சிருக்கும். சூர்யாவோட பாத்திரம் ரொம்பவே நல்ல பாத்திரம். அவரும் இதை நல்லா புரிஞ்சு நடிச்சிருக்காரு. இந்த நல்ல பாத்திரத்தை யூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு, பாராட்டுகள். பூஜா ஹெக்டேவும் ரொம்ப கிளாமர்லாம் இல்லாம சாதாரண ஒரு பக்கத்து வீட்டு பெண் போல அமைதியான ஒரு பாத்திரம். அவங்களும் அதை புரிஞ்சு நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த 2 பாத்திரங்களுமே கன்வின்சிங்கா இருந்ததா நான் நினைக்கிறேன். டைரக்டருக்கும் இதுக்கான பாராட்டுகள். ஆனா ஜிகர்தண்டா 2ல வந்தா மாதிரியே அதே மாதிரி ஒரு பழங்குடி மக்கள், அவங்கள அடக்கி ஆள்ற ஒரு கூட்டம், அவங்கள காப்பாத்துறேன்னு ஒரு ஹீரோ இப்படின்னு இன்னொரு ஒட்டாத ட்ராக்கை எதுக்காக இந்த படத்துலயும் கார்த்திக் சுப்ராஜ் உள்ள கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஆனா இந்த ட்ராக்ல இந்த என்டர் த டிராகன் பாணியில ஒரு தீவுல சண்டை போட்டி இதெல்லாம் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிளேவர்ல இதை கொடுத்திருந்தாலும் திடீர்னு சூர்யாவோட பாத்திரம் ஒரு சேவியர் ரேஞ்சுக்கு கொண்டு போறதெல்லாம் ஒன்றும் பெருசா ஒட்டவே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த கதையில கண்டிப்பா ஒரு 15-20 நிமிஷத்தையாவது குறைச்சிருக்கலாம். படம் நல்லா எஃபெக்டிவா வந்திருக்கும். ஆனா ஜிகர்தண்டா 2 மாதிரியே ஒரு வால் மாதிரி தான் இந்த ட்ராக்கு அமைஞ்சிருக்கு. இதனால படத்தோட மெயின் ட்ராக் கூட இம்பாக்ட் ஆகுது. இதையே ஒரு பெரிய நெகட்டிவா தான் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி சிரிப்பு டாக்டர் அப்படிங்கிற பேர்ல ஜெயராமோட பாத்திரம் சுத்தமா எதுக்குன்னு எனக்கு புரியவே இல்லை, ஒட்டவே இல்லை. ரொம்பவே போரிங்கான ஒரு ட்ராக் தான் இந்த பாத்திரமும் அதோடைய காட்சிகளும். ஆனா படத்தோட இன்னொரு பெரிய பலம் சினிமாட்டோகிராஃபி. ரொம்பவே அழகான லைட்டிங், செட்ஸ், காஸ்டியூம், லொகேஷன் அப்படின்னு எல்லாமே சேர்ந்து பல காட்சிகள் ரொம்ப புதுமையா அமைஞ்சிருந்தது. கடல்ல நடக்கிற அந்த ஒரு சண்டை காட்சி, அந்த ஃப்ளோரசன்ட் அலைகளோட நடக்கிறது ரொம்பவே அழகா இருந்தது பார்க்கிறதுக்கு.
அதே மாதிரி வெளியே பேக்ரவுண்ட்ல ரொம்ப வெளிச்சமாகவும் ஃபோர்கிரவுண்ட்ல சூர்யாவோட பாத்திரம் டார்க்காகவும் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டண்ட் காட்சிகளும் ரொம்ப அழகா வந்திருந்தது. கேமராமேனுக்கு நம்முடைய பாராட்டுகள். சந்தோஷ் நாராயணனோட இசை வழக்கமான ஒரு வேக்கியான பாணியில் தான் அவர் போட்டிருக்காரு. ஆனா இப்போ பல படங்கள்ல இதே மாதிரி கேட்டதுனால ஒரு நாவல்டி ஃபேக்டரே இல்ல. சமீபத்துல வந்த குட் பேட் அக்லி மாதிரியே இதுலயும் இளையராஜாவோட பாடல்கள் பேக்ரவுண்ட்ல வருது. இளையராஜாவை அடிச்சுக்க இன்னும் யாருமே தமிழ் சினிமால வரல அப்படிங்கிறது நல்லாவே தெளிவா தெரியுது. மற்றபடி பாடல்கள், ஐட்டம் சாங் இதெல்லாம் சுமாராவே ஒரு ஜெனரிக்கான வகையில தான் இருந்தது. படம் முழுக்க சண்டை காட்சிகள் இருக்கு. ஆனா சில காட்சிகள் தான் நல்லா அமைஞ்சிருந்தது. அந்த தீவுல ஒரு 20, 30 பேரோட சூர்யா ஒரு 2 தடவ ஃபைட் பண்ணுவாரு. இந்த காட்சிகள்லாம் ரொம்பவே நீளமா இருந்தாலும் இம்பாக்ட்ஃபுல்லா இல்லவே இல்ல. ஸ்டண்ட் எல்லாம் ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ இந்த படத்த பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னு கேட்டாக்கா, ரெட்ரோ ஒரு ரொம்பவே ஆவரேஜ் வாட்ச் தான். நீங்க சூர்யாவோட ஃபேனா? இல்ல இப்ப இருக்கிற லாங் வீக்கெண்ட்ல குடும்பத்தோட டைம் பாஸ் பண்ணணுமா? அப்ப வேணா இத ட்ரை பண்ணுங்க. சில பேருக்கு இது பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.